கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறவே பாருங்க. 3 8 செவ்வாய் பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதே மாதிரி இந்த ஒரு மாத காலகட்டத்துல இவங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் திருப்பு முனையா நடக்க போகுதுன்னா அது என்னவா இருக்கும்? இவங்க வந்து வாழ்வியல் பரிகாரம், இந்த வேலை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், நான் நினைச்ச மாதிரி எனக்கு சக்சஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? சனி உட்காந்தா கன்னிராசிகள் வேலையை பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். அரசாங்க வேலை பார்த்தாலும் தனியார் வேலை பார்த்தாலும் பாருங்க, அந்த வேலையை பற்றிய பயம். அது சனி இப்போ வந்து வக்கரத்தில் வர இருக்காரு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், அதே சமயத்தில் மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாசத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடிகிறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்து போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரன் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாமா? தடம் புரள போகும் வாழ்க்கை, அதுவும் ஒரே மாசத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரீங்க. அதுல இருந்து வெளியில வரதுக்கான வழிமுறைகளும் நீங்க சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள எந்த ஒரு விஷயம் தடம் புரள்ற மாதிரி நடக்க போகுது, அதே மாதிரி அவங்களுக்கு திருப்பு முனையா சாதகமா நடக்கக்கூடிய விஷயம் என்ன? கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் பார்த்து ஸ்டார்ட் பண்றவே பாருங்க, 3 8 செவ்வாய் பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிறப்பே வந்து அப்போ அந்த 3 8 ஏற்கனவே வந்து வம்பு வழக்குக்கு உண்டான கிரகம் தான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில் நிறைய வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானத்துலேயே செவ்வாய் உட்காந்துட்டாரு. அப்போ தந்தைக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஏற்படுறது, ஏன்னா வண்டி வாகனத்தில் போகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி. தந்தைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து அதை சரியான முறையில் சொல்லி தந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா சரியாகும் இந்த காலகட்டங்களில். அப்போ ஆகஸ்ட் மாதம் 17க்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு சரியாகும். ஆனால் இவங்க சொல்கிற தந்தை வந்து கேட்கணும்.
அங்கதான் பிடிவாத குணம் அவங்களுக்கு வந்து இருக்கும். நான் 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம். அப்போ இவங்க என்னதான் சொல்லி தன்னுடைய அப்பா மேலே அதிகமான அக்கறை எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்பதான் போய் சுகருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே பாருங்க அது லட்டு நிறைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை இப்ப உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படித்தான் இருக்கும். நான் என்ன செய்ய போறேன், நானு என்ன இருக்கட்டும் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அப்ப இப்ப வந்து அவங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்களுடைய தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா தந்தையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இதனால கன்னிராசிக்காருடைய வாழ்க்கை வந்து தடம் புரளாமல் இருக்கும். இல்ல கொஞ்சம் அப்பா வந்து அசால்ட்டா வீண் செவ்வாய்னாலே பிடிவாதம் தானே, பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தந்தையோட ஸ்தானம் வந்து வலுவில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப அதுல அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கவனமா இதே இவங்களும் அவங்க அப்பாவை நல்லா பாத்துக்கணும். இதே மாதிரி இந்த 1 மாத காலகட்டத்துல இவங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் திருப்பு முனையா நடக்க போகுதுன்னா அது என்னவா இருக்கும்? கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கண்டகச்சனியா சனி உட்கார்ந்துருக்காரு. சனி உட்கார்ந்தா கன்னி ராசிக்காரர்கள் வேலையை பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். அரசாங்க வேலை பார்த்தாலும் தனியார் வேலை பார்த்தாலும் பாருங்க அந்த வேலையை பற்றிய பயம். அது சனி இப்ப வந்து வக்கரத்துல வர இருக்காரு. அப்ப அந்த வேலையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அந்த வேலையை பற்றிய பயம் முதல்ல சரியாகும். ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு இடத்துக்கு 10 நாளைக்கு வேலைக்கு போவாங்க, 10 நாள் வேலைக்கு கிடைக்காது, நிரந்தர வருமானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த வேலையை பற்றிய ஒரு பயம் விலகி நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு கொஞ்சம் மனசு மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலையில இருந்த பலுவும் குறையும், அதே சமயத்துல பயமும் குறையும். இவங்க வந்து வாழ்வியல் பரிகாரம் இந்த வேலை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், நான் நினைச்ச மாதிரி எனக்கு சக்சஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இவங்க வந்து நகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த குப்பை கழிவுகள்லாம் வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு இவங்க வந்து வாரத்துல ஒரு நாளாவது புதன்கிழமையாவது ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும். அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ஆப்பிள் தான் வீட்டுல வந்து குப்பை வாங்கி சேகரிச்சு போவாங்க. அவங்களுக்கு முக்கியமா கன்னிராசிக்காரங்க அவங்கள வந்து எதுவுமே கடுமையான சொற்களை சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அதனால வந்து அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்மளால வந்து ஒரு அமைதியா அன்பா பேசணும்னாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம போய் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா அப்படியே மரியாதை எல்லாம் பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பெரிய வேலையை அவங்க செய்யறாங்க, செய்ய முடியும். அதை வந்து இவங்க வந்து கரெக்டா அவங்களுக்கு ஒரு ஆப்பிள், ஏன்னா ஆப்பிள் தான் வந்து நல்ல ஒரு உத்தியோக அமைப்பை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பிள் வாங்கி அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு 1 or 2 வாங்கி வாரத்துல ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட சிறப்பான பரிகாரம் என்னன்னா டெய்லி அவங்களுடைய கழிப்பறையை வந்து அவங்களே சுத்தப்படுத்தணும். அவங்க வீட்டுல உள்ள கன்னிராசிக்காரங்க வீட்டுல இருக்கக்கூடிய கழிவறையை வந்து அவங்க சுத்தப்படுத்தணும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே தூக்கம் குறைவா இருக்கும், நல்லா உடம்பெல்லாம் வலுப்பா இருக்கும். எப்படா போய் தூங்கும்னு வீட்டுக்கு போவாங்க, ஆனா வீட்டுக்கு போய் படுத்தோடனே தூக்கம் வராது. அது வந்து 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த தூக்கத்துக்காக நம்மளை வந்து ரொம்ப ஏங்க வைக்கும். அதுக்குதான் பாத்துக்க அன்னன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனேவும் நான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை நல்லா கழுவி சுத்தப்படுத்தினாலே போதும், அன்றைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரங்க சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான விஷயமா சொல்லியிருக்கீங்க. எளிமையா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரமாவே கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும். ஸோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்டை கொடுக்க போகுது. ஸோ இதுலலாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாசம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை
ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.